எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, தக்காளி சாதம் செய்வது எப்படி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்கம்மா. கடுகு போட்டதும் 2 காஞ்ச மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்கம்மா. நல்லா வதக்குங்கம்மா. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நெசுக்கி போட்டுக்கோங்கம்மா. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்கம்மா. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்கம்மா. போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 5 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிருக்கோம்மா. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தெரியுதுங்களா? இப்போது இதில் சேர்த்துக்கலாம்மா. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்கம்மா. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்கம்மா. இப்போ பாருங்கம்மா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்கம்மா. நல்லா பச்சை வாசனை போன பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்கம்மா. சேர்த்து நல்லா கிளறி விடுங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா கொதி வருது. தண்ணிலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே எண்ணெய்லாம் மேலே வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா பச்சை வாசனை வருமா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்மா. இப்போ பாருங்கம்மா, எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம்மா. இதை எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் காயட்டும்.
இப்போ இந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாமா. இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணும் போதே கூட போட்டுக்கலாம். ஆனால் அப்போ அந்த புளிப்பு ஊறி கொஞ்சம் நசுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்மா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும், அதை இதிலே மிக்ஸ் பண்ணிக்கணுமா. சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தெரியுதுங்களா, இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சு எடுத்துக்கோங்கம்மா. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுமா. இப்போது இது கூடவே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், பத்தாது. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டாச்சுன்னா உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்கம்மா. அடுத்ததாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்படி மேலே போட்டு கிளறி விட்டுக்குங்க. இப்போது தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கம்மா. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.